சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இன்றைக்கு நாம பார்க்க போகிற வசனம் மத்தேயு 21 அதிகாரம் 21 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்துல பார்த்தா இயேசுவை திரும்பி இந்த பெத்தானியாவுக்கு போயிட்டு அங்க தங்கிட்டு திரும்ப வராங்க. திரும்ப அந்த சிட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு பசி உண்டாயிட்டுன்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த வழி அருகில ஒரு அத்தி மரம் இருக்கு. அதன் இடத்துல போய் அங்க ஏதாவது கனி இருக்குமான்னு பார்த்தா அதுல இலையே என்று வேறொன்றும் இல்லாம இருக்கிறதுனால இயேசு சொல்றாங்க, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருப்பது கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு, ஏசப்பா சொன்ன அந்த மாத்திரத்துல உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு சீஷர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இத்தனை சீக்கிரமா அந்த மரம் பட்டு போயிட்டு அப்படின்ட்டு. அப்பதான் ஏசப்பா சொல்றாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, அத்தி மரத்துக்கு செய்தது மாத்திரம் இல்ல, மலையை பார்த்து மலையை பெயர்ந்து நீ போன்னு சொன்னாலும் கூட போவோம். எப்படி? சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய். கர்த்தர் அவங்களோட விசுவாசத்தை அங்க ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. நீ விசுவாசமா என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிறது. மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனத்துல கூட கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட நீங்க மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா அது அப்படியாகுமா? கடுகு அளவுனா அது இப்ப நமக்கு தெரியும், கடுகு ஏற்ற தாழ்வு கிடையாது. அதுல ஒரு முழுமையான சைஸ். அப்போ ஒரு முழுமையான விசுவாசம் நமக்கு வேணும். இயேசுவாமி மேல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம ஒரு முழுமையான விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன நம்ம கேட்கிறோமோ அது நமக்கு அது அருளி செய்யப்படணும் வேதம் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆண்டவர் மேல நமக்கு விசுவாசம் இல்லைன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. அடுத்து நம்ம இதுக்கு நிறைய அதிகாரத்துல பார்க்கலாம். தாவீது கோலியாத்து கூட சண்டை போட போறாங்க. எதை நினைச்சு அவங்க கூட போனாங்க. கோலியாத்து பெரிய ஒரு போர் வீரன், அவன் பெரிய சைஸா இருக்கிறான். தாவீது அவன் முன்னால சின்ன பையன். என்ன நம்பிட்டு தாவீது அவர்கிட்ட கோலியாத்துட்டு போறாரு. விசுவாசம், விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம், நம்பிக்கை. இவன் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு போறாரு. அப்போ கர்த்தர் அவரை வெட்கப்படுத்தாதபடி அந்த போர்ல ஜெயத்தை கட்டளையிடுகிறார். நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையில ஆண்டவரை நம்புறதுதான் பெரிய காரியம். எல்லாம் இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் நல்லா நடக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கஷ்டம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல ஒண்ணுமே ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில அப்போ நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஆண்டவர் கனப்படுத்துறாரு. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்றாரு. ஏன்னா விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ஆபிரகாமை பாக்குறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லிட்டு 75வது வயசுல சொல்லிட்டு குழந்தை கிடைக்கிறது 100 வயசு. அப்போ அவங்க வேதம் சொல்லுது, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுல அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்குறாருன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய காரியம்.
ஆனா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல பெரிய விசுவாசம். கர்த்தர் வாக்கு கொடுத்தா நிச்சயமா அதை செய்வார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார், அவர் நிச்சயமாய் செய்வார் என்று ரொம்ப விசுவாசமா இருக்கிறாங்க ஆபிரகாம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாரு. அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாக்குறோம் தானியேல் 3ஆம் அதிகாரத்துல. அந்த அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள என்ன செய்யறாங்க, 3 பேரையும் கொண்டு அக்னியில கொண்டு போடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களை நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வச்சாலும் தப்பி வைக்காம போனாலும் நீங்க உண்டு பண்ண சிலையை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு விசுவாசம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் நிச்சயமா அந்த காப்பாத்துவாங்க ஒரு நம்பிக்கையில சொல்லு. அப்படியே ஆண்டவர் எங்களை காப்பாத்தாட்டாலும் நான் வணங்க மாட்டோம். ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் மேல ஸ்ட்ராங்கா ஃபெய்த்தா இருக்கிறது தாங்க பெரிய காரியம். அப்போ அவங்கள்ட்ட விசுவாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவங்களை கனப்படுத்தினார். அத்தனை தேசத்து முன்பாகவும் ஆண்டவர் ஆண்டவரே கூட அந்த அக்னியில நடக்கிறாங்க. அவங்களே பாக்குறாங்க, போட்டது 3 பேரு, 4வதா ஒரு ஆள் இருக்காரு, அவருடைய சாயல் தேவ சாயலா இருக்குதுன்னு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்களோட முடியில ஒரு முடி கூட கருகலையா, அப்படியே வெளியில வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் மேல கடினமான சூழ்நிலையில, வாழ்க்கையில கடினமான கஷ்டங்கள் மத்தியில நீங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்க ஆண்டவர் மேல, எவ்வளவு தூரம் அவருக்காக சகிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் அவருக்காக ஓடுறீங்க, இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து நிச்சயமா அதுக்கு ஒரு நாள் பலனை கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில தருவார். அடுத்த தானியேல் 6ஆம் அதிகாரத்துல கூட பாக்குறோம். தானியேல் மாத்திரம் அவர் சொல்ற 30 நாள் அளவும் ஒருத்தனும் யாரையும் வணங்கக்கூடாது, ஆண்டவர் இந்த ராஜாவை மாத்திரம்தான் வணங்குன்னு சொல்றான். அப்பவும் தானியேல் ஃபெய்த்தா மனுஷனை நான் வணங்க போறது இல்லைன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தானியேல் எந்த வகையிலையும் அவங்களுக்கு குச்சம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த தேவனை ஆராதிக்கிறதுல மாத்திரம் அவரை எப்படியாவது குச்சம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன கொண்டு போடுறாங்க, சிங்க கவியில கொண்டு போடுறாங்க. ஏன்னா தானியேல் எப்போதும் வழக்கம் போல 3 நேரமும் அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, தானியேலை கொண்டுட்டு போய் சிங்க கவியில கொண்டு போடுறாங்க. சிங்கங்களுக்கு வாயை கர்த்தர் கட்டி போட்டார். நம்ம வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் மத்தியில நம்ம கர்த்தரை உறுதியா பற்றி கொள்வோம். சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போடுவார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களோட வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் கட்டி போடுவார். கர்த்தர் உங்களை உயிரோட காப்பார். சிங்க கவியில தானியேலை உயிரோட காத்த தேவன், ஜீவனுள்ள தேவன். எல்லாரும் ஆச்சு, ராஜாவுக்கு கஷ்டமா இருக்குது தானியேலை கொண்டு போடுறது. ஆனா காலையில எந்திரிச்சு ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கு தூங்க, காலையில எந்திரிச்சு போய் பாக்குறாரு, நீ உயிரோட இருக்கிறாரா? தானியேல் உயிரோட தான் இருந்தார். ஏன்னா சிங்கங்கள் கூட இருக்காரு, சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தல. இந்த வாழ்க்கையில விசுவாசமா ஆண்டவர் மேல இருக்கும்போது ஒன்றும் அவங்களை சேதப்படுத்துவதில்லை என்று வேதம் உறுதியா சொல்லுது, பாத்துக்கங்க. அதனால நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா நம்பிக்கையா இருப்போம். யோபு பார்த்தோம்னா யோபு சொல்றாங்க, யோபுக்கு எல்லாம் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் எடுபட்டு போயிட்டு, ஒண்ணுமே இல்லை, சரீரத்துல ஆரோக்கியம் கூட இல்லை. ஆனாலும் யோபு சொல்றாங்க, நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் பேரு நம்பிக்கையா இருக்கு. எவ்வளவு ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல. இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரும்? நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போதுதான் அந்த கஷ்டத்துல நம்ம ஆண்டவருக்காக சகிக்கக்கூடிய கிருபையை கற்றுக் கொடுக்க. ஆண்டவரை நேசிக்கணும். அதுதான் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம பிரியமா இருக்கோம்? நம்ம அன்பு ஆண்டவருக்கு எப்படி வெளிப்படுத்துறது? நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவர் எல்லாச்சுல நின்று கர்த்தர் ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுது. அப்ப யோபுக்கு எல்லா கஷ்டமும் அவர்கிட்ட எல்லா பிள்ளைங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லா சொத்து சுகம் எல்லாமே போயிட்டு, அவருடைய ஒரு சரீரத்துல ஜீவன் மாத்திரம்தான் மிஞ்சிருக்கு, சரீரத்துல சுகம் கூட இல்லை. ஆனா ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல பிசாசுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் பேரில் நம்பிக்கையா இருக்கு. ஆனா கர்த்தர் எவ்வளவு ஒரு கிருபையா யோபுக்கு திரும்ப ஆசீர்வாதத்தை கட்டல. எல்லா ஆசீர்வாதத்தை 2 தனியா கொடுத்தாங்க. ஆண்டவரை நம்பி இருப்போம், ஆண்டவர் மேல பச்சதில்லை, விசுவாசமா இருக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மார்க் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது,
11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா விசுவாசித்து ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிற அவங்க பெற்றுக்கொள்ளணும். நம்ம கேட்கறத கர்த்தர் தருவார். என்ன அப்படித்தானே அவங்க சொன்னாங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம கேட்கும் போது ஆண்டவர் தருவாருன்னு சொல்லிட்டு விசுவாசித்து கேட்கணுமா, அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அது என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த வாக்குத்தத்தெல்லாம் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அது நடக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிச்சுட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுது. நிறைய நேரம் ஜெபிச்சுட்டு நமக்கு இது நடக்குமோ நடக்காதோன்னு நம்ம சந்தேகப்படுறோம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் வேறு சொல்லுது. அந்த இரு மனமாய் இது நடக்குமோ நடக்காதோ அந்த சந்தேகத்துக்கெல்லாம் இடம் இல்லை. அதுபடி அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் மனமாற மனமுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் மேல விசுவாசமா இன்னும் அவர் நம்மளோட கஷ்டத்துல ஆண்டவரை முற்றிலுமா விசுவாசிப்போம். நிச்சயமா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். प्रेज़ लॉर्ड। यीशु मसीह आपको आशीष करे। इस अच्छे समय ने परमेश्वर ने दिया, मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ। हम अभी कुछ वचन देखेंगे, उसके पहले प्रार्थना करेंगे। धन्यवाद परमेश्वर, धन्यवाद इस अच्छे समय हमको दिया। धन्यवाद परमेश्वर। बहुत जन को नहीं दिया लेकिन हमको और सुनने वालों को दिया। धन्यवाद परमेश्वर। वचन को आशीष कीजिए, छुपा कर प्रकट कीजिए यीशु मसीह के नाम से। आमीन। मत्ती सुख संदेश 21वां अध्याय और वचन 21, मैथ्यू चैप्टर 21 में ऐसा परमेश्वर यीशु कहते हैं। यीशु ने उनको उत्तर दिया, मैं तुमसे सच कहता हूं, यदि तुम विश्वास रखो और संदेह न करो तो न केवल ये करोगे जो इस अंजीर के पेड़ से किया गया है। इधर हम एक संभव देखते हैं। मत्ती सुसंदेश 21वां अध्याय में 18 वचन से हम देखते हैं, परमेश्वर आ रहे हैं नगर में और उनको भूख लग गया। और 19वां वचन में हम देखते हैं, सड़क के किनारे अंजीर का एक पेड़ देखकर वह उसके पास गया और पत्तों को छोड़ उसमें और कुछ न पाकर उससे कहा, अब से तुम में फिर कभी फल न लगे। और अंजीर का पेड़ तुरंत सूख गया। बाइबल में हम देखते हैं पूरे चमत्कार भरा हुआ है, अद्भुत चीज भरा हुआ है। आप विश्वास करेंगे उस अद्भुत चीज आपको होएगा, मेरे को होएगा। नहीं करेंगे अद्भुत चीज बाइबल में ही रहेंगे। आप चाहते हैं तो आपको मिलेगा। इधर लिखा है, अंजीर का पेड़ परमेश्वर ने देखा और उधर जाके फल है तो परमेश्वर को भूख आता तो उधर गया, उसमें कुछ नहीं था। लेकिन परमेश्वर उसको श्राप दिया, वो तुरंत शार्प हो गया, तुरंत वो सूख गया। तो परमेश्वर कहते हैं, ये देखकर चेलों को अचंभ हुआ क्योंकि तुरंत उनके सामने हो रहा। जैसा ग्राफिक्स से पिक्चर में हम देखते हैं, ग्राफिक्स सब पिक्चर में करते हैं तो तुरंत अद्भुत वो चीजें वो चेंज होता है। तो वैसे ही यीशु मसीह के समय में जब यीशु मसीह इंसान के रूप में इस दुनिया में था, चेलों के सामने जो उनके साथ साथ आ रहे थे, सब लोगों के सामने परमेश्वर चमत्कार किया। तो ये चीज ऐसा है, उनके सामने अचंभ हो गया। तो उन्होंने बोला, ये देखकर चेलों के अचंभ हुआ और उन्होंने कहा, ये अंजीर का पेड़ तुरंत कैसा सूख गया। परमेश्वर ने श्राप दिया, तुरंत सूख गया। तो परमेश्वर के अंदर अद्भुत है, पावर है। तो ये वही पावर परमेश्वर कहते हैं। यीशु ने उनको उत्तर दिया। यीशु ने चेलों को कहा, आप मेरे को मत देखना, तुमको भी सेम पावर में देता हूं। तो 21वां वचन परमेश्वर कहते हैं, यीशु ने उनसे उत्तर दिया, मैं तुमसे सच कहता हूं। इस दुनिया में सच बोलने वाला बहुत कम है, लेकिन यीशु मसीह कहते हैं, मैं सच बोलता हूं। आप सच बोलेंगे, आपको अद्भुत काम होगा। परमेश्वर कहते हैं, मैं सच बोलता हूं, सच कहता हूं, यदि तुम विश्वास रखो और संदेह न करो तो न केवल
वह करोगे जो इस अंजीर के पेड़ से किया गया है। विश्वास करना चाहिए, संदेह नहीं करना चाहिए। परंतु यदि इस पहाड़ से भी कहोगे उगड़ जा और समुद्र में जा पड़, तो यह हो जाएगा। और जो कुछ तुम प्रार्थना में पहाड़ को बोलेंगे, पहाड़ का जैसा चीज आपके सामने है, वो आपको तकलीफ दे रहे हैं, आपसे वो सॉल्व नहीं हो रहे हैं, परमेश्वर आपसे कहते हैं आपको बड़ी चीज टेंशन सॉल्व नहीं हो रहे हैं, आज परमेश्वर सॉल्व करेंगे, उसको ठीक करेंगे। अब क्या करना चाहिए? इधर वचन कहते हैं, और जो कुछ तुम प्रार्थना में, आप डेली प्रार्थना करते हैं, आपको परमेश्वर अद्भुत काम करेंगे। इधर परमेश्वर कहते हैं प्रेयर में, आप जब प्रार्थना करते हैं, उस प्रार्थना में विश्वास से मांगोगे, वो सब तुमको मिलेगा। जो इंसान प्रार्थना करता है उनसे परमेश्वर कहते हैं, आप नहीं करते तो आज से शुरू कीजिए, परमेश्वर आपको आशीष करेंगे, अद्भुत काम करेंगे। प्रार्थना में विश्वास से मांगोगे, क्या आपको चाहिए? प्रार्थना कीजिए, हर रोज, हर महीना, हर साल, जिंदगी भर प्रार्थना कीजिए। उस प्रार्थना में आप मांगेंगे, विश्वास से मांगेंगे, वह सब तुमको मिलेगा। क्या आपको चाहिए? पढ़ाई, क्या आपको चाहिए? प्रार्थना में मांगिए। बच्चे के विषय, पति के विषय, धंधे, काम, जो कुछ है, आप प्रार्थना में विश्वास से मांगेगे तो आपको मिलेगा। ऐसा मत्ती सुसंदेश 21वां अध्याय में हम 21वां वचन में देखते हैं, 18, 19, 20 में देखते हैं। और भी हम इस मत्ती सुसंदेश में 17 अध्याय में, चैप्टर 17 में हम देखेंगे तो वही मत्ती सुसंदेश 17 अध्याय हम 20वां वचन में देखेंगे तो उधर भी मत्ती सुसंदेश ऐसे लिखते हैं, उसने उनसे कहा, अपने विश्वास की घटी के कारण, क्योंकि मैं तुमसे सच कहता हूं, यदि तुम्हारे विश्वास राई के दानों के बराबर। इधर एक संभव होता है, दुष्टात्मा को डांटा, दुष्टात्मा पड़ा हुआ एक लड़का को उनके पिताजी ले आता है और उस दुष्टात्मा को छेलों से भगाने को नहीं हुआ, तो परमेश्वर उनसे कहते हैं, तब चेलों ने एकांत में यीशु मसीह उस दुष्टात्मा को भगा दिया। आज भी दुष्टात्मा है, परमेश्वर के नाम से आप भगाइए, वो जाएगा करके पवित्र वचन कहता है, बाइबल कहते हैं। आपके परिवार में दुष्टात्मा है, इधर यीशु मसीह मत्ती सुसंदेश 17 अध्याय में बोलते हैं, उस लड़का को यीशु मसीह ने घटी अच्छा हो गया, दुष्टात्मा को ढाटा और वह उसमें से निकल गई और लड़का उसी घड़ी अच्छा हो गया। इधर भी परमेश्वर चंगा करते हैं। संभव आता है, एक लड़का को दुष्टात्मा है, एक परमेश्वर तुरंत चंगा करते हैं। आप भी कर सकते हैं। आज परमेश्वर आपको याद दिलाते हैं, आप भी ऐसा दुष्टात्मा आपके परिवार में है तो आप कर सकते हैं। आज परमेश्वर आपसे कहते हैं, आप क्या करना चाहिए? यीशु ने यीशु के पास जाकर कहा, 19वां अध्याय मैथ्यू चैप्टर 17 वर्स 19 वर्स ऐसा कहते हैं, हम उसे क्यों नहीं निकाल सका? चेलों ने यीशु मसीह से कहते हैं, उनसे कहा, अपने विश्वास की घटी के कारण। आपको विश्वास का घटी है, आपको अद्भुत काम नहीं होगा, क्योंकि मैं तुमसे सच कहता हूं। हम उधर भी देखा परमेश्वर सच कहते हैं, और इधर 17वां दिन परमेश्वर कहते हैं, मैं सच कहता हूं। यदि तुम्हारा विश्वास राई के दानों के बराबर भी हो, राई का दाना बहुत छोटा चीज रहता है, उस दाना का जैसा थोड़ा भी आपको विश्वास रहने दो। हम देखते हैं सांप है ना, सांप, कोबरा, बहुत सारे सांप है, उसका जो जहर है ना, जहर थोड़ा ही रहेगा जहर, लेकिन इंसान को मार डालेगा, जानवर को मार डालेगा। उतना बड़ा वो जहर, वो पॉइजन है। वैसे ही परमेश्वर कहते हैं, आपको विश्वास राई का समान ही तो बहुत छोटा, लेकिन वो विश्वास लेना चाहिए। बहुत छोटा सा विश्वास रहेगा तो भी आप क्या कर सकते हैं? बड़े काम कर सकते हैं। आज इंसान से विश्वास बिल्कुल नहीं है, छोटा सा राई का समान। आपको इधर परमेश्वर कहते हैं, राई के दानों के बराबर भी हो तो इस पहाड़ से कह सकोगे
यही यहां से सरक कर वहां चला जा तो वो चला जाएगा और कोई भी बात तुम्हारे लिए असंभव न होगी। आपको राय का समान विश्वास रहेगा तो आपके परिवार में जिंदगी कोई भी असंभव न होगी। पर यह जाति बिना प्रार्थना और उपवास के नहीं निकलती। आपको विश्वास चाहिए, आपको प्रेयर करना चाहिए और उपवास करना चाहिए, तभी ये राय का समान विश्वास आपको आएगा। ऐसा कर कर परमेश्वर 17 अध्याय में मत्ती का सुख संदेश 17 अध्याय में कहते हैं। हम मार्कुस में भी यही हम देख सकते हैं। मार्कुस के किताब 11 अध्याय में परमेश्वर कहते हैं, मार्कुस का अध्याय 11 अध्याय में परमेश्वर कहते हैं, मार्कुस चैप्टर 11:23 वर्स में परमेश्वर कहते हैं, मैं तुमसे सच कहता हूं। मार्कुस भी लिखा है, परमेश्वर जैसा बोला वैसे लिखे जा रहे हैं। मैं तुमसे सच कहता हूं, मार्कुस 11 अध्याय 23 वचन में, उधर भी यही संभव पर मैं तुमसे सच कहता हूं कि जो कोई इस पहाड़ से कहे तू उगड़ जा और समुद्र में जा पड़ और अपने मन से संदेह न करे। इधर परमेश्वर कहते हैं मन में संदेह नहीं करना चाहिए, उधर विश्वास का घटी, और इधर मार्कुस कहते हैं मन में संदेह नहीं करना चाहिए। जो चीज आप कर रहे हैं, जो काम कर रहे हैं, जो पढ़ाई कर रहे हैं बच्चों लोग, आप संदेह करके नहीं पढ़ना चाहिए। मैं पास होऊंगा क्या, नहीं होऊंगा, ये काम सफलता होगा नहीं, संदेह अपने परिवार में जिंदगी में नहीं आना चाहिए कर कर मार्कुस के किताब कहते हैं। अपने मन में, मन बाहर नहीं दिखता है, बाहर अच्छा इंसान बात करेगा सब कुछ, लेकिन मन के अंदर क्या है, इधर परमेश्वर कहते हैं मार्कुस में, अपने मन में संदेह न करे वरन प्रतीति करे कि जो कहता हूं वह ही जाएगा, हो जाएगा, तो उसके लिए वही होगा। इसलिए मैं तुमसे कहता हूं कि जो कुछ तुम प्रार्थना करके मांगो, इधर भी परमेश्वर कहता है मन में संदेह नहीं करना चाहिए, प्रार्थना करना चाहिए। अब प्रार्थना कीजिए। प्रार्थना का जो महत्व, वैल्यू आपको मालूम पड़ना चाहिए। आज इंसान को प्रार्थना का वैल्यू मालूम नहीं है, इसके लिए प्रार्थना के लिए वो यानी मुख्य नहीं देता है। पवित्र वचन बड़ा बड़ा चीज अद्भुत काम करेंगे जो इंसान प्रार्थना करेंगे। इधर कहता है प्रार्थना करके मांगो, आप भी मांगो तो प्रतीति कर लो कि तुम्हें मिल गया और तुम्हारे लिए हो जाएगा। आपके लिए हो जाएगा, चमत्कार होएगा। प्रार्थना में, दिल में आप संदेह न कीजिए, विश्वास का घटी नहीं होना चाहिए। आपके सामने पहाड़ का समान टेंशन है, दूर हो जाएगा। प्रार्थना में संदेह मत कीजिए, तभी आपको ये सफलता होएगा। और भी मार्कुस में 9वां अध्याय 23वां वचन में हम देखेंगे। मार्कुस 9वां अध्याय 23वां वचन में वही मार्कुस कहते हैं, 9वां अध्याय मार्कुस 23, यीशु ने उनसे कहा यदि तू कर सकता है, यह क्या बात है, विश्वास करने वालों के लिए सब कुछ हो सकता है। परमेश्वर कहते हैं विश्वास जो करते हैं यीशु मसीह से, उनको सब कुछ हो सकता है। पढ़ाई में बड़े बड़े आपको डिग्री चाहिए, हायर क्वालिटी चाहिए, आप विश्वास कीजिए। आपको लड़का का और बच्ची को बोलिए विश्वास करना, फिर को काम सफलता होगा। वही मार्कुस की किताब 9वां अध्याय में 23वां वचन वही लिखा है। यीशु ने उनसे कहा यदि तू कर सकता है, यह क्या बात है, विश्वास करने वालों के लिए सब कुछ हो सकता है। बालक के पिता ने तुरंत गिड़गिड़ा कर कहा हे प्रभु, मैं विश्वास करता हूं, मेरे अविश्वास का उपाय कर। आपका अविश्वास है, परमेश्वर से बोले मेरा अविश्वास को उपाय कर निकाल दीजिए परमेश्वर। अविश्वास को उपाय कर बोलेंगे, परमेश्वर आपको विश्वास देंगे। हम ऊपर देखते हैं मार्कुस की किताब 9वां अध्याय 22वां वचन में, उनसे इसे नष्ट करने के लिए कभी आग और कभी पानी में गिराया, परंतु यदि तू कुछ कर सकते हैं तो हम पर तरस कर हमारा उपकार कर। जवान लड़का का पिताजी कहते हैं मेरे लड़का को ये मारने के लिए चाहते हैं अशुद्ध आत्मा, तू मेरे को कुछ, आपसे कुछ होगा तो करो। परमेश्वर से बहुत कुछ होता है। परमेश्वर उस इंसान से कहते हैं तू विश्वास करेगा तो सब कुछ होगा। उन्होंने बोला मेरा उपवास को, मेरा अविश्वास को उपाय कर। आपको अविश्वास को परमेश्वर उपाय करेंगे। प्रार्थना में बिना संदेह से, विश्वास के घटी से आप
मत कीजिए, आपको परमेश्वर अद्भुत काम करेंगे। क्या आपको चाहिए संसार में? शांति समाधान यीशु मसीह देंगे, आशीर्वाद यीशु मसीह देंगे। आपको लाभ चीज चाहिए, प्रॉफिट चाहिए, पढ़ाई में चाहिए, बोझ दूर करेंगे, बीमारी को चंगा करेंगे, चंगा करना चाहिए, यीशु मसीह करेंगे। सिर्फ आप प्रार्थना में विश्वास कीजिए, विश्वास के घटी में मत जाइए, हृदय में संदेह मत कीजिए, परमेश्वर आपको आशीष करेंगे। हम प्रार्थना करेंगे। धन्यवाद परमेश्वर। हम हृदय में संदेह नहीं करना चाहिए, विश्वास का घटी नहीं होना चाहिए। राई का समान हमको इतना थोड़ा विश्वास रहेगा तो बहुत काफी है। बड़ा पहाड़ को समुद्र में जा पड़ेगा तो जाएगा। हम प्रार्थना में हम बिना संदेह से, विश्वास का घटी से हम विश्वास से करना चाहिए। हमको घटी नहीं रहना चाहिए, संदेह नहीं रहना चाहिए। तब परमेश्वर आप हमको आशीष करेंगे। सुनने वालों को आशीष कीजिए, चमत्कार कीजिए, धंधे करते आशीष कीजिए, उनको विश्वास दीजिए। वो मन से प्रार्थना करना चाहिए, राय का समान विश्वास दीजिए। इस संसार में आपके नाम को महिमा करने के लिए उनको आशीष कीजिए। हम ऐसे ही प्रार्थना करते हैं यीशु मसीह के नाम से, आमीन।